நம்பிக்கையாக இருங்க, கர்த்தர் நல்லவர். அப்படி தான் நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சைடாக நான் போக வேண்டிய இடம் இருந்தது. அப்போ 2 பேஷண்ட்ஸ் ஏறினாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட்டோட நிலைமை ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. ஆமாம், கையில் அந்த சிரஞ்சு எல்லாம் வச்சுட்டு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருந்தாங்க. சொன்னாங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு எப்படின்னா போயிடணும், காலையில் எழுந்து எப்படின்னா சபைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போகும்போதே நிறைய ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்கும் போல் அவங்க உடம்புல. அப்படி தான் இருந்தாங்க, ரொம்ப முடியாமல் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம், நான் எப்படின்னா சபைக்கு போயிடணும். அவங்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த உலகம் தராது. எந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கும் தராது, எந்த ஒரு மோட்டிவேஷனல் புக்கும் அந்த சமாதானத்தை தராது. அந்த சமாதானத்தை தரவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். நம்மளும் நம்மளோட லைஃப்லேயும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோம். நம்மளோட லைஃப்லையும் ஏசப்பாவை அவரை முன்னாடி வச்சுட்டு நம்ம அவர் கையை பிடிச்சி நடந்து போகணும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த அம்மா மாதிரி தான். பிரச்சனை கண்ணுக்கு தெரியாது, ஏசப்பா என் கூட இருக்கார். நான் நினைக்கிறேன் அவங்களோட விசுவாசம் என்னென்னா, இங்கே இருக்கிற வரைக்கும் ஏசப்பா நம்ம கூட இருப்பார், நம்ம மரித்த பிறகு நம்ம ஏசப்பா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு சமாதானம் தான். ஸோ இன்றைக்கும் கூட நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னோடய வாழ்க்கையில் இது நடக்கலையே, என்னோடய லைஃப் ஏன் இன்னும் மாறாமல் இருக்குது, என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பாவுக்கு உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். அவர் எல்லாத்துலேயும் விடுதலை கொடுக்குற தேவன். அப்படி தான் பாருங்கள், பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்பாவோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடன் சுகம் பெற்றால்ல, அந்த வல்லமை இன்னைக்கும் அப்பா கிட்ட குறையவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஏசப்பான்னு அவரோட நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த வல்லமை நமக்காக வெளிப்படும், அந்த வல்லமை உங்களுக்காக வெளிப்படும். இன்றைக்கே உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். நீங்கள் பட்டுருக்க இந்த வியாதின்ற ஒரு கொடிய அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். வியாதியிலேருந்து உங்களுக்கு ஒரு சுகம், உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். ஹேவ் a good day.